Hello friends, welcome back to our channel Tamil Business. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கிங் பிஸ்னஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த மாதிரி பேக்கிங் பொறுத்தவரை நீங்கள் வீட்டில் இருந்தபடி நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும். இந்த பிஸ்னஸ் பொறுத்தவரை உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு தேவைப்படாதுங்க. நீங்கள் ஸ்டார்ட்டப்பாக இருந்தீங்கன்னா கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருந்தபடி நம்ம பேக்கிங் பண்ணுறது மூலமாக நம்ம தினமும் சாலிடாக ஒரு இன்கம் நம்மளால் பார்க்க முடியும். அது எப்படின்றது நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி கூடவே இருக்கிற பெல் ஐகானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ஒரு பிஸ்னஸ் ஐடியா கொடுத்த மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பேக்கிங் பிஸ்னஸ் எதை பற்றி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கெச்சப் பேக்கெட்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மெயினாக பார்க்குறப்ப டொமேட்டோ கெச்சப்பாக இருக்கட்டும், இல்லை சில்லி சாஸாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சாஸ் வெரைட்டிஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? இந்த மாதிரி சாஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே நீங்கள் நிறைய வெரைட்டி ஆஃப் பேக்கிங்கில் பார்த்துருப்பீங்க. பட் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன ஷேஷட் பேக்கெட்டில் நம்ம சேல்ஸ் பண்ண போகிறோம். நம்மளோட பிஸ்னஸ் கான்செப்ட் என்னென்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஆமாங்க, என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி கெச்சப் ப்ராடக்ட்ஸ் நம்ம சேல்ஸ் பண்ண போகிறோம். எப்படின்னா சின்னதாக பார்த்துருப்பீங்க, ₹1 பேக்கெட்டாக இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி சின்னதாக நீங்கள் பேக்கெட்டில் நீங்கள் பேக் பண்ணி நீங்கள் மார்க்கெட்டுக்கு சப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ இதுக்கு தேவையான பேஸ் ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நமக்கு சாஸ் நம்ம ரெடி பண்ணுறோம். இந்த மாதிரி சாஸ் நீங்கள் ரெடி பண்ணுறதா இருந்ததா நீங்கள் ஹோம்மேடாக நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் ரெடிமேட்டாக நீங்கள் வாங்கிக்கலாம். ஆல்ரெடி உங்களுக்கு ரெடிமேட் ஃபார்மில் கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் வாங்கிட்டு ஜஸ்ட் நீங்கள் ஃபில்அப் பண்ணால் மட்டுமே போதும். இந்த மாதிரி பிஸ்னஸ் போகிறதுல நீங்கள் எந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் சூஸ் பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஐடியாக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். டொமேட்டோ சாஸாக இருக்கட்டும், சில்லி சாஸாக இருக்கட்டும், சோயா சாஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சாஸ் வெரைட்டி நீங்கள் டார்கெட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மைனஸ் இருக்குது, வெஜ் மைனஸ் இருக்குது, உங்களுக்கு எக் மைனஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் நீங்கள் டார்கெட் பண்ண முடியும். நீங்கள் சொந்தமாக உங்களோட கைப்பக்குவத்தில் நீங்கள் ரெடி பண்ணால் கூட ஓகே தான். பட் இல்லைனா கூட பரவாயில்லைங்க, உங்களுக்கு ரெடிமேட் ஃபார்மில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் ஃபில்லிங் பண்ண போகிறீங்க. இந்த சாஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபில்அப் பண்ணுறப்ப நீங்கள் உங்களுக்கு மிஷின்ஸ் ஏகப்பட்டது இருக்குது. ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபில்லிங் மிஷின் சொல்லிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பேக்கிங் பண்ணுறப்ப உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே உங்களுக்கு அந்தவே உங்களுக்கு பேக் ஆகிடும். ஸோ நீங்கள் மேனுவலாக எந்த ஒர்க்கும் பண்ண போகிறது கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு மேனுவல் மிஷின் மாதிரி இருக்கும். எப்படின்னா நீங்கள் மேலே நீங்கள் லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் பட்டன் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். எவ்வளோ லிட்டர்ஸ் வேணும், இல்லை எவ்வளோ கிராமில் நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க, எவ்வளோ எம்எல்ல நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்கன்றதை ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாட்டிலில் ஃபில் பண்ண போகிறீங்களா, இல்லை பேக்கெட்ஸில் ஃபில் பண்ண போகிறீங்களான்றது அது உங்களோட விஷ் தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு பாட்டில் ஃபில் பண்ண போகிறீங்க, ஒரு 100 ml பாட்டிலாக இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். அதுவே உங்களுக்கு கட் ஆகிடும். இப்போ ஒரு 100 ml நீங்கள் என்ட்ரி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 ml மட்டும் தான் உங்களுக்கு அவுட்புட் கொடுக்கும். ஸோ அவுட்புட் உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு வெயிங் மிஷின் கீழே நீங்கள் செட்டப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. ஸோ அவ்வளோதாங்க. இதுக்கப்புறமா நீங்கள் அதை சீல் பண்ணி நீங்கள் சேல்ஸ் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கடைசியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் லேபிள் பண்ண போகிறீங்க. லேபிள் பார்க்குறப்ப உங்களோட பிராண்ட் நேமில் உங்கள் கம்பெனி நேம் போட்டு நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி சாஸ் பேக்கெட்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணுறப்ப நீங்கள் பேக்கிங் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏகப்பட்ட பேக்கிங் பண்ண முடியும். எப்படின்னா சின்னதாக ஒரு பேக்கெட்டில் இருந்து பெரிய பாட்டில் வரைக்கும் நீங்கள் பேக்கிங் பண்ண முடியும். ஏன்னா எல்லாமே உங்களுக்கு மார்க்கெட்டிங் ஈஸியாக தாங்க இருக்கும். ஏன்னா எல்லா விதமான பொருட்கள் மக்கள் வாங்குறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க. இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே பாட்டில் பேக்கெட்ஸ் வாங்க மாட்டாங்க. அதே மாதிரி எல்லாருமே 1 லிட்டர் பேக்கெட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு 1/2 லிட்டர் பேக்கெட் அந்த மாதிரிலாம் யாரும் வாங்க மாட்டாங்க இல்லையா? இந்த மாதிரி ஒரு 100 ml பாட்டிலாக இருக்கட்டும், இல்லை ஒரு சின்னதாக ஒரு ஷேஷா பேக்கெட்டாக இருக்கட்டும், அந்த மாதிரி தாங்க எல்லாமே வாங்குவாங்க. ஸோ உங்களுக்கு அப்படியும் உங்களுக்கு சேல்ஸ் ஆக அதிகமாக வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் பாட்டில் பேக்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இதை நீங்கள் எங்கே சேல்ஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி ஹோல்சேல் கடைகளுக்கு மொத்தமாக நீங்கள் டார்கெட் பண்ண முடியும். இது தவிர நீங்கள் ஷேஷட் பேக்கெட்டில் நீங்கள் பேக்கிங் பண்ணி நீங்கள் சேல்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்களே பார்த்துருப்பீங்க. எல்லா விதமான ரெஸ்டாரண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஃபாஸ்ட் ஃபுட் கடை உங்களுக்கு நிறைய இப்போ ஏரியாவுக்கு நிறையவே இருக்குது. ஸோ அந்த மாதிரி கடைகளுக்கு நீங்கள் மொத்தமாக நீங்கள் சேல்ஸ் பண்ண முடியும். உங்களுக்கு எம்டி பேக்கிங் கவர்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி ஃபில்லிங் கவர்ஸ் உங்களுக்கு எம்டியாக நிறையவே கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் செட் பண்ணி விட்டாலே போதுங்க, உங்களுக்கு எல்லாமே ஃபில் ஆகிடும். ஸோ இதை நீங்கள் எல்லா விதமான கடைகளுக்கு நீங்கள் சப்ளை பண்ண முடியும். முக்கியமாக நீங்கள் ஃபாஸ்ட் ஃபுட் கடை, ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரி டார்கெட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சாஸ் பொறுத்தவரை உங்களுக்கு பல்கான அமௌண்ட்டில் எங்கே தேவைப்படும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டில் தான் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படும் இல்லையா? ஸோ இதை நீங்கள் ஓனாக நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். அதாவது நீங்களே சொந்தமாக தயாரிக்க முடியும். இல்லைனா உங்களுக்கு ரெடிமேட்டாக நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மிஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் சாஸ் ஃபில்லிங் மிஷின். ஸோ இந்த மாதிரி மிஷின் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா ஹாப்பரில் உங்களுக்கு தேவையான சாஸ் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு, எந்த மாதிரி சாஸ் நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக்கிங் கவர்ஸ்க்காக நீங்கள் ஒரு ரோல் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரோலை நீங்கள் செட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அதுவே பேக் ஆகிட்டு உங்களுக்கு அதே ஃபில் ஆகிட்டு உங்களுக்கு சீல் ஆகிட்டு அதுவே கட்டாயி விழுந்துடும் கடைசியாக பார்க்குறப்ப. ஸோ நீங்கள் இதில் நீங்கள் மேனுவலாக எந்த ஒர்க்கும் பண்ண போகிறது கிடையாது. ஃபைனலாக வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் நீங்கள் எடுத்து நீங்கள் அசம்பிள் பண்ணால் மட்டுமே போதும். நீங்கள் வேறு எதுவும் இதில் உங்களுக்கு ஹெவி ஒர்க் எதுவுமே இருக்காது. எல்லாமே உங்களுக்கு மிஷின் ஒர்க்கையும் பார்த்துக்கும்.
ஸோ இந்த மாதிரி மிஷின்ஸ் பொறுத்தவரை உங்களுக்கு எந்த மிஷின் வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டெவலாக நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் மேனுவலாக நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து நீங்கள் டெவலப் பண்ண போகிறீங்க உங்கள் பிஸ்னஸை அப்படின்னா, நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கமர்ஷியல் லெவலுக்கு நீங்கள் வந்து ஷிஃப்ட் ஆகிக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்ம சின்னதாக வந்து சாஷெட் பேக்கெட் வந்து ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ இதோட டிமாண்ட் எவ்வளோ இருக்குது, ஒரு நாளைக்கு இதோட தேவை வந்து எங்கே அதிகமாக இருக்கும், அதே மாதிரி எந்த மாதிரி கடைகளுக்கு நம்ம சப்ளை பண்ண போகிறோம், ஒரு கடைக்கு எவ்வளோ அதிகமாக தேவைப்படும் அப்படின்றத நம்ம வந்து நோட் பண்ணிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஏரியா வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அங்கே எந்த மாதிரி கடை இருக்குது நீங்கள் வந்து பாருங்கள். ஃபாஸ்ட் ஃபுட் கடை என்ன இருக்குது, ரெஸ்டாரண்ட் வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு ஆர்டர்ஸ் வந்து நீங்கள் பிக்கப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டெய்லி வந்து நாங்களே டெலிவரி பண்ணுறோம் அப்படின்றத நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை இருக்குது அப்படின்னா ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரைட் ரைஸ் வந்து சேல்ஸ் ஆகிட்டு இருக்குன்னா கண்டிப்பாக ஒருத்தருக்கு வந்து ஒரு சில்லி சாஸும் ஒரு டொமேட்டோ சாஸும் வந்து வச்சு கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்ப நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு கஸ்டமர் எத்தனை பேர் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடைக்கு கிட்டத்தட்ட ஒரு 500லேருந்து ஒரு 1000 பேருக்குள்ளே கண்டிப்பாக வந்து வருவாங்க. அப்போ ஒரு கடைக்கே வந்து கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு நாளைக்கே ஒரு 500 பேக்கெட்ஸ் வந்து நீங்கள் சப்ளை பண்ண முடியும். அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு அப்போ எத்தனை கஸ்டமர்ஸ் வராங்க அப்படின்ற பேஸ் பண்ணி நீங்கள் வந்து எந்த கடைகள் வந்து நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 கடைக்கு மேலே வந்து நீங்கள் சப்ளை பண்ண முடியும். ஸோ அப்படி பார்க்குறப்ப நீங்கள் தினமும் கூட கிட்டத்தட்ட ஒரு 4000லேருந்து ஒரு 5000க்குள்ளே நீங்கள் பேக்கெட்ஸ் வந்து நீங்கள் சப்ளை பண்ணிக்கலாம். இதோட ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பேக்கெட் மேலே நீங்கள் 1 ரூபி லாபம் வைக்க முடியும். இல்லைனா வந்து நீங்கள் ஒரு 50 பைசா வந்து நீங்கள் மார்ஜின் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவே வந்து உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். நீங்கள் அப்படி சப்ளை பண்ணுறப்ப நீங்கள் தினமும் கூட கிட்டத்தட்ட நீங்கள் 5000 நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். இந்த பிஸ்னஸ் பொறுத்தவரை மெயினாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரொடக்ஷன் எவ்வளோ கொடுக்குறீங்க, அதுக்கேற்ற மாதிரி அதோட மார்க்கெட்டிங் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, இது ரெண்டுமே தாங்க பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ இதோட ப்ராஃபிட் பார்க்குறப்ப இதோட பேஸ் பண்ணி தான் இதுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட்டே வந்து கிடைக்கும். ஏன்னா எந்த அளவுக்கு நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் ப்ராஃபிட் பார்க்க முடியும். இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறப்ப நீங்கள் இந்த ஒன்று மட்டுமே வந்து பண்ணாமல் இது கூட சேர்த்து ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் வந்து சாஸ் நீங்கள் டார்கெட் பண்ணுங்கள். சொன்ன மாதிரி நீங்கள் வந்து நிறைய அமௌண்ட் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியும். அதே மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நீங்கள் போய் ரீச் பண்ணுங்கள், நிறைய வந்து டார்கெட் பண்ணுங்கள். என்னென்னா ஹோல்சேல் ஷாப்பாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு கடைக்கு சப்ளை பண்ண போகிறீங்களா, ஸோ அங்கே வந்து நீங்கள் போய் நீங்களே போயிட்டு உங்கள் சாம்பிள் ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் கொடுத்து பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது, நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்குது, நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்க்குறப்ப உங்களுக்கு அந்த மாதிரி இடங்களில் பல்கான அமௌண்ட்டில் உங்களுக்கு ட்ரான்சாக்ஷன் நடக்கும். என்னன்னா நிறைய பேர் வந்து வாங்குவாங்க இல்லையா, அதனால் உங்களுக்கு நிறைய உங்களுக்கு வந்து சேல்ஸ் ஆகும் நான் சொல்ல வரேன். ஓகே, இந்த பஸ்ஸஸ்க்கு உங்களுக்கு தேவைப்படக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கிளியராக இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி மிஷின்ஸ் எங்கே வாங்குறதா இருக்கட்டும், இல்லை வந்து இந்த மாதிரி பேக்கெட்ஸில் எங்கே கிடைக்கும் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு கிளியராக வந்து கொடுத்துருக்கோம். இந்த பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேக்கிங் பிஸ்னஸ் மாதிரி தாங்க இருக்கும். பேக்கிங்னா நீங்கள் வந்து ஒரு பேக் பண்ணி சேல்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஒரு ஆள் வந்து உங்களுக்கு பேக்கிங்காக கொடுப்பாங்கன்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்க தேவையில்லை கிடையாது. நீங்களே இறங்கி தாராளமாக இந்த மாதிரி நீங்கள் பிஸ்னஸ் நீங்கள் எடுத்து ரன் பண்ண முடியும். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பேக்கிங் பற்றி வந்து கேட்டிருந்தீங்க. இந்த மாதிரி ஒரு பேக்கிங் பிஸ்னஸ் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தாங்க அது. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் இதை எடுத்து வந்து பண்ண முடியும். இல்லைனா ரொம்ப கம்மி இன்வெஸ்ட்மெண்ட்டில் தாராளமாக நீங்கள் ரன் பண்ண முடியும். இந்த மாதிரி சாஷெட் பேக்கெட்டில் வரக்கூடிய பிரிண்டிங் கவர்ஸ் கூட நீங்கள் உங்களோட பிராண்ட் நேமில் கூட நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஃபுட் லைசன்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க, வேறு எதுவும் வந்து தேவைப்படாது. மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐகானை வந்து சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் வேணுன்றது நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து அனலைஸ் பண்ணி நாங்கள் வந்து போஸ்ட் பண்ணுறோம். அடுத்து ஒரு பிஸ்னஸ் வீடியோ கூட நம்ம வந்து மீட் பண்ணலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து எல்லாருக்கும் தேங்க்யூ.